ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீடை ரெசிபி தான். இந்த கோகுலாஷ்டமிக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் நல்லா சளிச்சிட்டு மாவை 1.5 கப் மாவு தான் நான் எடுத்திருக்கேன். கையில பிடிச்சா சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும், அடி பிடிக்க கூடாது. மாவு சூடானா போதும். எடுத்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல பட்டர் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பட்டரோட தேங்காய் பால் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துருங்க. அதுலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேஸ் ஆஃப் பண்ணிருக்கு, சூடானா போதும். இப்போ பொட்டுக்கடலை மாவு எடுத்து அரிசி மாவோட சேர்த்துருங்க. சளிச்சு சேர்த்துருங்க. அது கூட எள்ளு, கருப்பெள்ளு, வெள்ளை எள்ளு, சீரகம், இது 3 சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தேங்காய் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா திரண்டு வந்தா போதும். சப்போஸ் நீங்க எடுத்திருக்க தேங்காய் பால் பத்தல, நல்லா உறிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சரியா போயிடும். நான் எடுத்திருக்க குவான்டிட்டி எனக்கு கரெக்டா இருந்தது. இப்போ அந்த மாவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி பிசைஞ்சிருங்க. சாஃப்டா வரும். அப்புறம் இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு டூத் பிக் வச்சு குத்திருங்க. வெடிக்காம இருக்கிறதுக்காக நிறைய எண்ணெயில முழுகிற அளவுக்கு போட்டு பொரிக்கணும். நிறைய போட்டுட்டீங்கன்னா வெடிச்சிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஞாபகமா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகமா பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் அப்பப்போ அப்டேட்